அமைதியா இரு. இல்ல இனியா இனிமே ஏன் இருக்க? என்னம்மா இனியா உன் பாசக்கார விளக்கறதுக்கு தெரியலையா? இனியா உன் பொண்ணுன்னு வந்துட்டான் பெரிய இவன். வா என் கூட வா, என் கூடயே இரு. என் செல்லல நான் உன்னை நல்ல ஏற்கனவே ஒரு தடவை அவளை கூட்டு போய் அவளை எந்த நிலைமைக்கு நீ ஆளாக்குன? இனியாவை பாத்துக்கா, அவ அம்மா இருக்கா, அண்ணனுங்க இருக்கானுங்க, அண்ணிங்க இருக்காங்க. என் பொண்ணை விட்டு போக முடியாது. ஏய் இனியா பாரு, நான் உன்கிட்ட பேசல, நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். இனியாமா டாடி கூட வாடா. நான் வரல டாடி. இதெல்லாம் சொல்லாத ராட்சன், நான் நல்ல எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பு போன்னு சொல்றேன்ல. நீ என் கூட இப்ப வர வேண்டாம். ஆனா உன் அப்பா நான் இருக்கேம்மா, அதை மட்டும் நீ மறந்துடாத. டேக் கேர். என்ன ஜென்ம, போய் வேலையை பாருங்க. பேசணும்னு கூட தெரியல. என் மனசு அந்த வீட்டுக்கு போனேன், இனியாவை பார்க்க முடியல. சேர்ந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. பாக்கியா கூட அளவுக்கு அதிகமா நான் ஒரு அக்கறையோட ஒரு கவலையோட தான் சொன்னேன். இனியாவை உங்களால பாத்துக்க முடியலன்னா அரசரமா பேசிட்டாங்க. நான் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வராத, உன் நிழல் கூட இந்த வீட்டுல பட எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா என்னமோ கோர்ட்ல கூண்டுல நிக்க வச்சு. இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க. நானா? நான் ஏன் கஷ்டம் ஏன் கவலைன்னு எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். ஒரு குழந்தை சொல்ற மாதிரி சொன்னேன். அதனால நான் எவ்வளவு முதல்ல நீங்க என்ன பத்தி என்னதான் நினைச்சிருக்கீங்க? நினைக்கல. பட் என்ன இருந்தாலும் இனியா ஏன் செழியனும் எழலும் உங்க பசங்க, அதுதான் உங்க குடும்பம். நடத்தினாலும் நீங்க அங்க போய் தானே நிக்கிறீங்க. எவ்வளவு அடிட்டு வேற சொல்லணும். நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சீனியர்ஸ் ஆங்கன்னு தெரியல. நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. ஏதாச்சும் சொல்லுங்க. கேர்ள்ஸ் வர சொல்லுங்க. ஓகே மேடம் உள்ள வர சொல்றாங்க. பிரியா யாரு? நான் தான் மேம். ஊருக்கு போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஊருக்கு போனதும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு கூத்தரிக்கலாம் நினைச்சியா? நீங்க எல்லாம் எதுக்கு காலேஜ் போறீங்க? படிப்பை தவிர வேற எல்லா வேலையும். இந்த காலேஜ் தொடங்கி 26 இயர்ஸ் ஆகுது. உங்களால காலேஜ் நேமுக்கு பெரிய பிளாக் மார்க் வந்துருச்சு. அப்படி என்ன பப்பு கேக்குது உங்களுக்கு? ஒழுக்கமா இருக்க தெரியாதா? இதுக்கு போற நிலைமை வந்திருந்தா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை யோசிச்சு பாருங்க. பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கும். காலேஜ்ல தான் கவனிக்க முடியும். உங்களோட வீக்கெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் கவனிச்சுட்டே இருக்க முடியுமா? அவங்க தான் உங்களை அனுப்பி வச்சாங்களா? இப்படியே முடிச்சு ப்ராப்ளம்க்கு மெயின் ரீசன் நான் 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. பண்ணணும்னு நினைக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் இது ஒரு லெசனா இருக்கும். உங்க சாரியை கேட்கறதுக்கெல்லாம் நான் இங்க இல்ல. ஒழுங்கா படிக்கல நான் கூட மன்னிச்சிருப்பேன். போயிரு மேம். அது இப்பதான் தெரியுதா உனக்கு? மேடம் ப்ளீஸ் மேம். சாரி மேம். வரணும். அதுக்கப்புறம் பப்புக்கு போங்க, ஆடுங்க, பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணு. கீதா. எஸ் மேம். இந்த 4 பேரையும் கிளாஸ்க்குள்ள அலோ பண்ணக்கூடாது. ஓகே மேம். ப்ளீஸ் மேம். மேம் ப்ளீஸ் மேம். சாரி மேம். ப்ளீஸ் மேம். ப்ளீஸ் மேம். மேம் ப்ளீஸ் ஒரே I said get out. அப்படி சொல்லி கூட திரும்ப திரும்ப எதுக்கு வரான்? ஏய் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எதையுமே கண்டுக்கிறது கிடையாதவே வரான். வா உட்காரு பாக்கியா. ஏமா பாக்கியா, என்னமோ நடக்கணும்னு இருந்திருக்கு, ஒழுங்கா நடந்திருக்கான். அதுக்குதான் நீ அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டே இல்ல. அவனை கேள்வி வேற கேட்க வரான் அவன். அவர் பேசினதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. அவ அறிவு கெட்டு போய் பண்ணதுக்கெல்லாம் பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாக்குறதே இல்ல. எல்லாம் வாலிப பசங்க, விவரம் தெரிஞ்சவங்க. நான் நேத்து பூரா காம்படிஷன் பத்தியே யோசிச்சுட்டேன். தனியாவை அனுப்பிச்சு வச்சோம், செடியும் கூட தானே அனுப்பிச்சு வச்சோம். அவளை கவனிக்காம விட்டுட்டுதான் சொல்றியே. ஏமா பாக்கியா, எதுக்கு நீ எல்லா பழியும் தூக்கி ஓ மேல போட்டுக்கிறாலும்? இனியா மாதிரி வயசு பசங்க இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிருதுன்னு சொல்ல வர்றேன், அவ்வளவுதான். மறுபடியும் மறுபடியும் யோசிக்கும் போது அதை யோசிக்காம எல்லாம் இருக்க முடியல. அவ பத்திரமா பாத்துக்க வேண்டியது இனிமே எங்களோட பொறுப்பு. இனியாவை கவனிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அவ படிக்கிறாளா
எதுக்கத உங்க 2 பேருக்கும் சிரமம் என்ன? நாங்க என்ன அப்படி கவலைப்படாத பாக்கியா. எதுவுமே சரியா பண்ணலையோன்னு யோசிக்காத. நீ ரெஸ்டாரண்ட் கிளம்பு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ஏங்க, இந்த காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு ஆட்டோ மட்டும் ஏற்பாடு பண்ணிடுங்க. ம். நாமளும் எடுத்து செஞ்சாதான் அவளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. இனியம்மா, டாடி கிட்ட வர சொன்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க. நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். ஓகே டாடி.